வெல்கம் டு லெமன் ஃபேரி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பொரிவிலங்காய் உருண்டை. இப்போ அது தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னங்கிறத பார்த்துடலாம். நூறு கிராம் இட்லி அரிசி எடுத்துக்கோங்க. 150 கிராம் நாட்டு சக்கரை இல்லாட்டி நம்ம வெல்லம் நல்லா நுணுக்கி வச்சுக்கோங்க. ஒரு 50 கிராம் தேங்காய் நல்லா துருவி வச்சுருக்கேன். 50 கிராம் பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. 50 கிராம் பொட்டுக்கடலை, நிலக்கடலை பருப்பு ஒரு 50 கிராம் எடுத்துக்கலாம். சுக்கு பொடி இருக்கு இல்லையா, அது ஒரு டேபிள் ஸ்பூன். நெய் ஒரு 4 டேபிள் ஸ்பூன். அவ்வளோதான் தேவையான இன்க்ரீடியன்ஸ். இப்போ எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இப்போ அடுப்பு ஆன் பண்ணிட்டேன். இப்போ எல்லாத்தையும் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு அரிசியை வறுத்து எடுத்துடுறேன். நல்லா அந்த வாசம் வர வரைக்கும் நல்லா அந்த பொரிஞ்சு வரும் இல்லையா, அது மாதிரி நல்லா வறுத்து எடுத்துடலாம். எல்லாமே ட்ரை ரோஸ்ட் தான் பண்ண போகிறோம். அரிசி நல்லா வறுபட்டுருச்சு. நல்லா அந்த பொரியிற சத்தம் கேட்குது இல்லையா, இப்போ நம்ம எடுத்துடலாம். நல்லா வாசமே நல்லா வந்துருச்சு. இப்போ நான் எடுத்துடுறேன். இப்போ அடுத்து பாசிப்பருப்பை வறுத்துடலாம். இந்த இதில் நம்ம தேங்காய் போடுறதுனால ஒரு 10 நாளைக்கு வச்சுக்கலாம். இல்லாட்டி நம்ம தேங்காய் போடாமல் செஞ்சோம்னா ஒரு மாதம் வரைக்கும் நல்லாயிருக்கும். பாசிப்பருப்பையுமே நல்லா அந்த ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வறுத்தாச்சு. இப்போ எடுத்துடலாம். நல்லா வாசம் வருது. அடுத்து நிலக்கடலை பருப்பை வறுத்துடலாம். இது ஏற்கனவே வறுத்தது தான், இருந்தாலும் நம்ம ஒரு தடவை வறுத்து எடுத்துடலாம். கடலைப்பருப்பை இப்போ நல்லா பொறுன்னு வர வரைக்கும் நல்லா வறுத்தெடுத்தாச்சு. இப்போ எடுத்துடலாம். பொட்டுக்கடலையை மட்டும் லைட்டாக நெய் ஊற்றி வதக்கி எடுத்துறேன். ஏன்னா இதை அரைக்கலை, அப்படியே நம்ம முழுசாக தான் போட போகிறோம். லைட்டாக அந்த ப்ரௌன் கலர் வரும் இல்லையா, அது மாதிரி வறுத்து எடுத்துடலாம். ஏன்னா இது கடிச்சு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இப்போ பொட்டுக்கடலையும் நல்லா வறுத்தாச்சு. இப்போ எடுத்துடலாம். இப்போ அடுத்து நெய் ஊற்றி தேங்காயை நல்லா வறுத்து எடுத்துடலாம். தேங்காயில் இருக்க அந்த ஈரப்பதம் போகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுக்கணும், இல்லாட்டி சீக்கிரம் கெட்டு போயிடும். நல்லா அந்த ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வறுத்துருங்க. தேங்காய் இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ எடுத்துடுறேன். இப்போ வறுத்து வச்சுருக்கிறதெல்லாம் கொஞ்சம் ஆறினோடனே மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணிடலாம். இப்போ பாகு எடுத்துடுறேன். வெல்லத்தை போட்டுட்டேன். ஒரு அரை டம்ளர் வரைக்கும் தண்ணி ஊற்றினா போதும், ரொம்ப ஊற்ற வேண்டாம். நம்ம கம்பி பாகு வர வரைக்கும் எடுக்கணும். அதை பாகு எடுக்கணும். இப்போ பாகு நல்லா கம்பி பதத்துக்கு வந்துருச்சு. இந்த பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒட்டுற மாதிரி வருது இல்லையா, இப்போ எடுத்துடலாம். ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ அந்த வறுத்தரைச்ச அந்த பவுடரில் பொட்டுக்கடலை போட்டுடலாம். அடுத்து தேங்காய் போட்டுறேன். சுக்கு பொடி போட்டுடலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க.
இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம பாகு இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி உருண்டை பிடிச்சிடலாம். பார்த்து கை வைங்க, கொஞ்சம் சூடாக இருக்கும். இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுருங்க. இது நேரம் ஆக ஆக உருண்டை வந்து ரொம்ப ஹார்டாயிரும். இது வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் ரெசிபி. இந்த வீட்டில் குழந்தைங்களாம் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அதை வந்து செஞ்சு கொடுங்க. ஏன்னா இதில் வந்து ப்ரோட்டீன்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. டயட்டில் இருக்குன்னு நினைக்கிறவங்களும் நீங்களும் சாப்பிட்லாம். ஆனால் ஒரு நாளைக்கு ஒன்றுங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.